ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, மார்னிங்கே எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பனானா போட்டு அனுப்பிட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லியும் தேங்காய் சட்னி நேற்று அரைச்ச துவையில் இருந்தது. ஸோ வச்சு சாப்பிட்டோம். சைட் பை சைட் மதியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரைஸு, ப்ளெயின் சாம்பார், ப்ரான் தொக்கு தான். ப்ரான் நேற்றே வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே இன்றைக்கி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் தொக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வானல் வச்சுட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டை வந்து உரித்து இடித்து அந்த வானல் அப்படியே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு, ப்ரான் அதில் போட்டு, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ வச்சு எடுத்தீங்க. வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். தேவைக்கு அதிகமாக நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட அதுவும் ஒரு நோய் தான். ஏன்னா நீங்கள் எல்லாரோட பேச்சையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு மனசு இருக்குன்றத, அதுவும் காயப்படணும், இந்த உலகம் மறந்து போயிடும். ஸோ அதிகமாக நல்லவங்களாக இருக்கிறது கூட ஒரு நோய் தான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணிங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ், நாளைக்கு ஒரு நியூ vlogல பார்ப்போம். பாய்.